ப்ரேயர்ஸ்ல 10 மினிட்ஸ், அதிகபட்சம் 15 மினிட்ஸ். ஓகே சிஸ்டர். நீங்க பாத்துங்க டைமு. இப்போ 3:40 ஆக போகுது. 3:55க்கு முடிச்சிடுங்க. யூ கேன் ஸ்டார்ட் சிஸ்டர். ஓகே சிஸ்டர். பிரைஸ் காட். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? காட்ஸ் நல்லா கிரேஸ் நல்லா இருக்கீங்க? இருக்கு sister. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், சார். நீங்க நீங்க எப்படி எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க? நல்லா இருக்கோம். பை காட்ஸ் கிரேஸ். நல்லா இருக்கிறோம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ வே ஆஃப் த கிராஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கேட்டகிசம் முடிச்சு. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நோ இன்னைக்கு ப்ராப்ளம். வந்து கரெக்ட் டைம் தான், ஒன்றும் ஓகே பிரச்சனை இல்லை. சிஸ்டர். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து மழைப்பொழிவு, அதாவது மத்தேயு 5 இறைவார்த்தை வந்து 2 to 27 வரைக்கும், 26 வரைக்கும் இருக்கு. பட் வந்து இந்த டைம்னால நான் ஃபுல்லாவே இதை டிஸ்கஸ் பண்ண இல்லை. குறிப்பிட்டா என்னுடைய மழைப்பொழிவு அதை குறித்து நான் இதை எப்படி பார்க்குறேன்னு உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து பை காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். இந்த மழைப்பொழிவு வந்து நம்ம எங்கள் எல்லாருக்குமே இதை பற்றி குறித்து எங்களுக்கு தெரியும் இல்லையா? மழைப்பொழிவு வந்து ஜீசஸுடைய முக்கியமான தருணங்கள் வந்து மலையில நடந்திருக்குது. அவருடைய டிரான்ஸ்பிகரேஷனாக இருக்கட்டும், அவருடைய ஒலிவ மலை, தாபோர் மலை, கல்வாரி மலை, அப்பேற்பட்ட மலைகள்ல வந்து முக்கியமான நிகழ்வு வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு மலையில தான் இயேசு வந்து மலையின் மேலேறி இயேசு வந்து பேச தொடங்குறாரு. அப்ப இப்ப இயேசு வந்து இப்படி பேசும்பொழுது இயேசுவை வந்து குறித்து இயேசுவை சூழ்ந்து ஒரு மக்கள் கூட்டம் இருந்திருக்கு இல்லையா? அவங்க எப்படிப்பட்ட ஒரு மக்களா இருப்பாங்க? சாதாரணமான மீனவர்களா இருந்திருப்பாங்க, விவசாயிகளா இருந்திருப்பாங்க, இரும்பு வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. அப்படி அந்த அன்றன்றைக்கு தேவையான வேலைகளை செய்யக்கூடிய மக்களா, சாதாரண ஒரு மக்களா, என்னையும் உங்களையும் போல சாதாரண மக்களா தான் அவங்க இருந்திருப்பாங்க இல்லையா? அப்ப இயேசு வந்து அதோட இல்லாம பல்வேறு தேவைகளுக்காக அவங்க இயேசுவை தேடி வராங்க. சோ அப்படி வரக்கூடிய மக்களை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு, ஸ்டார்ட் பண்றாருன்னா, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். ஸோ இதை வாசிக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நாங்க வந்து எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆண்டவர் வந்து எங்களுக்கு எல்லா விதமான, எங்களுக்கு சில நேரத்துல எங்களுக்கு வந்து தேவைகள் இருந்தாலும் கூட அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து எங்களுக்கு வந்து அவர் பெற்றுக் கொடுக்கிறாரு, நிவர்த்தி செய்யறாரு. அப்ப எங்களுடைய தேவைகள் எல்லாமே எங்களுக்கு சந்திக்கப்படுது. எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே எங்களுக்கு கிடைக்குது. ஆனா நான் வரும் பொழுது, இந்த உலகத்துக்கு நான் வந்து வரும் பொழுது, நான் இதெல்லாம் கொண்டு வரையும் இல்லை. நான் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது கூட நான் இதை ஒன்றுமே கொண்டு போறது இல்லை. அது எல்லாருமே எங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப அப்பேற்பட்ட இந்த வாழக்கூடிய இந்த நிலைப்பட்ட காலத்துல, இந்த உலகத்துக்கு வந்த நாள் முதல் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நாள் வரைக்கும் இடைப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து யாரு கொடுக்குறா, யாரால் எனக்கு பெறப்படுது? ஆண்டவரால் எனக்கு கொடுக்கப்படுது. அப்ப நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையினால் அன்று வேறு எதுனாலும் இல்லை. எங்களை விட எங்களை விட எங்களை விட படிச்சவங்க அதிகமா, எங்களை விட வாழ்க்கையில எவ்வளவோ உயரத்துக்கு போனவங்க நாங்க பார்த்திருக்கிற மாதிரியே திரும்பவும் கீழே வந்திருக்கிறாங்க. பலவிதமான கஷ்டத்துக்குள்ளாக அவங்க இருக்கிறாங்க. பட் ஆண்டவர் வந்து அது எல்லாத்திலிருந்து எங்களை தப்பு வச்சு எங்களை பாதுகாத்து இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமை எங்களுக்கு, வாழ்க்கையை அவர் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இல்லையா? சோ அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நாங்க ஒரு நிமிஷம் அன்றாட தேவைக்காக இந்த நாங்க ரோட்ல போகும்போது வரும்போது நாங்க பார்த்திருப்போம் இல்லையா? கையேந்தி கொண்டு நிற்பாங்க இல்லையா? அப்ப நாங்க போகும்போது அன்றாட தேவைக்காக, உணவுக்காக அவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு பசிக்குது, எனக்கு மருந்து இல்லை, எனக்கு உடுப்பு இல்லை, பிள்ளைக்கு படிக்கணும், ஒரு ஆபரேஷன் இருக்கு, ஏதோ ஒரு அன்றாட தேவைக்கான ஒரு உணவுக்கோ இல்லாட்டி ஒரு படிப்புக்கோ இல்லாட்டி ஒரு நோய்க்காகவோ தேவைப்பட்ட மனிதரை வந்து ஒரு நிமிஷம் நாங்க வந்து யோசிச்சு பார்ப்போம். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு நிலைமையில ஆண்டவர் என்னை எல்லாமே ஆசீர்வாதமா தான் எங்க ஒவ்வொருவரையும் வச்சிருக்காரு. பட் எங்களால முடியுமா ஒரு நிமிஷம் அந்த மாதிரி நிலைமையில நான் இருந்தா எப்படி இருப்பேன் அப்படின்றது? இன்னைக்கு நான் இப்ப நல்லா இருக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கிறேன், அது கடவுளுடைய கிருபை. அவர் என்ன எங்க ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கோ இல்லாட்டி இரவு சாப்பாட்டுக்கோ இன்னொருத்தங்க கிட்ட எதிர்பார்த்து நிற்கக்கூடிய அந்த ஒரு மகளாக நான் பிறந்திருந்த என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆக்சுவலி இது வந்து தியாலஜில வந்து ஏழையின் உன்னத்தோர் வந்து கிரீக்ல வந்து ஒரு ஒரு பிச்சைக்காரனை தான் குறிக்குது. ஒரு ஏழையனை இன்னொருத்தருங்க கிட்ட கையேந்தி கிரௌச்சிங்,
அதாவது மண்டியிட்டு கேட்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் வந்து இதுல வந்து கிரீக்ல குறிக்குது. சோ அப்பேற்பட்ட ஒரு நிலைமை எனக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, அப்ப என்ன நான் கம்பேர் பண்றேன், இப்பேற்பட்ட ஒரு மனிதனாக நான் இருந்தா நான் என்ன செய்வேன் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு இதுவாக இருக்குது. அப்ப இப்பேற்பட்ட ஒரு மனிதனாக இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? உம் ஏழையின் ஃபர்ஸ்ட் அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர்னு இருக்குது. அப்ப இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய உள்ளம் வந்து எப்படி இருக்கும் எப்பயும், மற்றவங்க கிட்ட என்ன எடுக்கலாம் அப்படின்ற, அவங்க வந்து எப்பயும் அவங்களோட கை வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா, ஆம், எப்பயும் வந்து மற்றவங்க கிட்ட அவங்க எப்படி கேட்பாங்க, அவங்களுடைய பெருமைகளை குறித்து அவங்க கேட்பாங்களா, இல்லாட்டி அவங்க எப்படி கேட்பாங்க, ஒருத்தங்க காசு வந்து இன்னொருத்தங்க கிட்ட கேட்கும் பொழுது எந்த மாதிரி ஒரு மனநிறைவோட அவங்க கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல இல்லையா? தன்னுடைய அவங்களோட கை வந்து எப்பயும், அவங்களோட கண் எப்பயும் இருக்கு என்ற கையை குறிச்சு தான் இருக்கும். அப்ப அவங்களுடைய கையில ஒன்றுமே இருக்காது. ஆனா அவங்க வந்து நம்ம கிட்ட கேட்கும் போது எப்படி கேட்பாங்க, சாப்பாடு இல்ல, பசி, இந்த அது எப்படி சொல்றது, இந்த ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஒரு சாப்பாட்டுக்குன்னா நாங்க கொடுக்கறதுல தான் அவங்க சாப்பிடுவாங்க. நாங்க கொடுக்குற காசு, நாங்க எவ்வளவு காசு கொடுக்குறோமோ அந்த கொடுக்குற அந்த காசு அவருக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஒரு வயசு போன ஒரு முதியவர் இருக்கிறார், அவர் வந்து காசு கேட்கிறாரு. அப்ப அந்த காசு என்கிட்ட கேட்கும் பொழுது அவருக்கு நான் எவ்வளவு கொடுத்தாலும் அவர் சந்தோஷம் தான் பட போறாரு. ஒரு 5 ரூபா கொடுத்தாலும் 10 ரூபா கொடுத்தாலும் நான் சந்தோஷம் தான் பட போறேன். அப்ப நான் வந்து எனக்கு ஆண்டவர் எனக்கு எவ்வளவான ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும் கூட என்னுடைய மனநிலை என்ன இருக்குன்னா, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று இருக்குது. அப்ப இந்த 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 ஒரு காசுக்காக ஒரு 5 ரூபா கொடுத்தா ஒரு சந்தோஷப்படக்கூடிய மனிதன் வந்து தனக்கு இவ்வளவுதான் கிடைக்கணும்ன்ற ஒரு மனநிலையோடு இல்லை, இவ்வளவு கிடைச்சாலும் அவர் சந்தோஷப்படுவார். ஆனா நான் ஒரு ஆன்மீக ஆண்டவரோட நான் இருக்கும் பொழுது என்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் நான் வெறுமையாக்கினா மட்டுமே ஆண்டவரால் என்ன நிரப்ப முடியும். இந்த உலகத்தை குறித்து இப்ப நான் ஆண்டவர்கிட்ட நாங்க சொல்றோம், ஆண்டவரே நாங்க எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை நாங்கள் வந்து உங்களோட சரண்டர் பண்ணுகிறோம், எந்த அளவுக்கு நான் வந்து ஆண்டவர்கிட்ட என்ன தாழ்த்துறேன்னு இருக்குது. அப்ப என்னுடைய தாழ்த்துறேன்னு நான் ஒரு பேருக்கு சொல்றேன்னா, இல்லாட்டி உண்மையாவே நான் தாழ்த்துறேனா, ஒரு ஒண்ணுமே இல்லாம மற்ற வேலை, இன்னொரு வேலை சாப்பாட்டுக்காக இன்னொருத்தங்க கிட்ட கையேந்த கூடிய ஆண்டவர் வந்து எனக்கு அவர் கிருபை செய்தால் மட்டுமே எனக்கு வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. பார்க்கிறோம். இது ஆக்சுவலி இதை நான் வந்து மெடிடேட் பண்ணும் பொழுது எனக்கு வந்து இந்த ஆண்டவரே நான் வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே உம்மிடமிருந்து வருகிறது, நான் இருக்கிற எனக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றும் வந்து உம்முடைய கிருபையினால் மட்டுமே வருகிறது. அப்ப நான் வந்து ஆண்டவர்கிட்ட நிற்கும் பொழுது எனக்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும், அதாவது ஆண்டவரே எனக்கு வந்து நீங்க தரக்கூடிய, இப்ப நாங்க எங்களுடைய நிலைமையிலிருந்து நாங்க இதை யோசிக்க இது கஷ்டமா இருக்கும். ஆனாலும் வந்து ஒரு அடுத்த வேளை ஒரு சாப்பாட்டுக்காக இன்னொருத்தங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மனநிலையும் இந்த இன்னொரு என்னுடைய மனநிலையும் எப்படியாக இருக்குது. அப்ப ஆன்மீகமாக நான் ஆண்டவரை சார்ந்திருத்தல், முழுவதுமாக ஆண்டவரை இருக்கிற ஒரு நிலை வந்து எப்படி இருக்குன்றதுதான் நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்றேன். அப்ப நான் என்ற அகங்காரத்துல இருந்து, அந்த பிச்சைக்காரன் கிட்ட நான் என்ற ஒரு அகங்காரம் இருக்குமா? நான் தான் இல்லாட்டி அவர் வந்து சீச்சி யாரு காசு கொடுத்தாலும், அது யாரா இருந்தாலும் அவங்க எடுப்பாங்க, இல்ல யாரு கொடுத்தாலும் அவங்க எடுப்பாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது எங்களுக்கு கொடுக்கணும்னு தோணும். என்னன்னா அவங்க வந்து அவங்ககிட்ட ஆணவமோ நான் என்ற அகங்காரமோ என்னால முடியுமோ அப்படின்ட்டு ஒரு விதமான ஒரு மனநிலை இல்லாம, அது யாரு கொடுத்தாலும், ஒரு பெண் கொடுத்தா நாங்க பாக்குறோம் இல்லையா? அப்ப நாங்க யாரு கொடுத்தாலும் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப நாங்களும் ஆண்டவர் கிட்ட நாங்க இயேசுவோட நாங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா, என்னுடைய எல்லா விதமான குவாலிபிகேஷன்ஸும் நான் என்று அகங்காரத்தை நான் விட்டு ஆண்டவர் கிட்ட நான் வந்து அப்பா நீங்க என்ன நிரப்புங்கன்ற ஒரு மென்டாலிட்டியோட, என்னுடைய சுயநலம் இல்லாம அப்படி நான் ஆண்டவர் கிட்ட தாழ்ச்சியா நான் போனா மட்டுமே அவரால் என்ன நிரப்ப முடியும். என்ன நிரப்ப வந்து என்ன அவர் வந்து நிரப்ப அவர் ரெடியா தான் இருக்கிறார். ஆனாலும் நான் வந்து அதுக்கு ரெடியா இருக்கிறேனான்றது தான் என்னுடைய இதா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்றது வந்து
என்னுடைய நான் ஒரு 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 ஒண்ணுமே இல்லாம ஒரு நிலைமையில நான் இருக்கும் பொழுது, நாங்க எல்லாமே வாழ்க்கையில ஒருத்தங்க வந்து அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்திருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க இல்லையா? ஒன்றுமே இல்லாத நிலையில இருந்து எத்தனையோ பேர் நாங்க சொல்ல கேட்டிருக்கோம். இந்த ஒரு காலத்துல நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், நாங்க ஒரு 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 பழமையை வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நிலையில இருந்து இப்ப நாங்க இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து இது வந்து என்னுடைய பலனால என்னால வர முடியாதுன்ற நான் நிலையை உணரும் பொழுதுதான் என்னுடைய ஆண்டவருடைய பலத்தை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் தெரிஞ்சு கொள்றேன். அப்ப இது நான் எப்பேற்பட்ட ஒரு ஆளை நான் கம்பேர் பண்றேன்னு சொன்னா, இது வந்து காசு இல்லை, தன்னால தன்னுடைய காரியங்களை செஞ்சு கொள்ள முடியாம இருக்கிறாங்க இல்லையா? நாங்க அவங்கள ஒருக்க நாங்க நினைச்சு பார்ப்போம். அவங்க வந்து இன்னொருத்தவங்க வந்து அவங்களுக்கு செய்தால் மட்டுமே ஒழிய அவங்களோட காரியங்கள் அவங்களுக்கு நடக்கும். ஒரு இடத்துக்கு கூட்டி போறதாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களோட காரியங்களை செய்யறதா இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறதா இருக்கும், எல்லாமே அவங்க வந்து இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப இதுல வந்து இந்த மழைப்பொழிவு வந்து ஏசு என்ன சொல்றாருன்னா, அவரையே டிபெண்ட் பண்ணி இருக்க சொல்லி, அவரையே சார்ந்து இருக்க சொல்லி, என்னால நான் வந்து என்னை சார்ந்து, அதாவது என்னுடைய மூளையை சார்ந்து, என்னுடைய படிப்பை சார்ந்து, கல்வியை சார்ந்து நான் முடிவெடுக்காம ஆண்டவரை சார்ந்து நான் முடிவெடுக்க வேணும். அதுதான் ஜீசஸ் வந்து இங்க சொல்றாரு. அப்ப மற்றது வந்து ரெண்டாவது வந்து துயருறுவோர் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். அப்ப என்னுடைய இயலாமை, என்னுடைய பலவீனங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். நான் எங்க விழுறேன், நான் எங்க முக்கியமா வந்து எங்களுக்கு வந்து குடும்பத்துல கணவன் என்னுடைய முக்கியமான ஒரு பலவீனம் வந்து கணவன் உடைய ஒரு உறவிலையோ, இல்லாட்டி கணவனாக இருந்தா ஒரு மனைவியோட இருக்கக்கூடிய உறவினிலையோ எங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில நேரம் எங்களையே அறியாம வந்து நாங்க வந்து பாவத்துல விழுறோம். அப்ப இதுல வந்து எனக்கு எப்படி நான் இதை பாக்குறேன்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு இயேசு வந்து எப்படி வந்து இப்ப நாங்க ப்ரே பண்ணும் பொழுது, ஒரு இயேசுவை குறித்தோ இறைவார்த்தையை வைத்து நாங்க ப்ரே பண்ணும் பொழுது நோய் வந்து விட்டு அகலுது. அவங்களுக்குரிய என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லாமே இந்த இறைவார்த்தையை நாங்க வந்து யூஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு வந்து எல்லாமே வாழ்க்கையில நடக்குது. அப்ப நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு டாக்டரா என் வீட்டுல இருக்கிறேன். அப்ப நான் ஒவ்வொருவரும் இறைவார்த்தையை பாவிக்க தெரிந்து ஒவ்வொருவரும் இயேசுடைய பலத்தை தெரிந்து ஒவ்வொரு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு வைத்தியரோ ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. இப்ப நான் என்னுடைய வீட்டுல இருந்தா அப்ப எனக்கு தெரிய வேணும் என்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, என்னுடைய கணவனுடைய பலவீனம் என்ன, பலம் என்ன, என்னுடைய பிள்ளையுடைய பலவீனம் என்ன, பலன் என்ன. அப்ப இங்க நான் அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா ஹெல்ப் என்னால அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு டாக்டருக்கு நாங்க எதுக்காக போறோம்? எங்களோட உடம்புக்கு ஏதாவது தேவையாக இருந்தால், என்னுடைய உடம்பில் ஏதாவது குறைபாடாக இருந்தால் அதை நிவர்த்தி செய்யறதுக்கு தான் நான் வந்து ஒரு வைத்தியர்கிட்ட போறேன். அப்ப என்ன வந்து ஆண்டவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் என்னுடைய டாக்டரா, இயேசுவோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அவர்கிட்ட ஒரு பிராக்டிஸ் பண்ண ஒரு மகளா என்ன மாற்றி இருக்கிறாரு. எப்படி மாற்றி இருக்கிறாரு? அவருடைய அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அவருடைய பலத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அவருடைய ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப அதெல்லாம் யூஸ் பண்ணி நான் அந்த என்னுடைய வீட்டுல நான் இருக்கும் போது நான் அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா வைத்தியம் வந்து நான் அவங்களுக்கு செய்யக்கூடிய நிலைமையில ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரு. அப்ப நான் கோபப்படுகிற இடங்கள்ல நான் கோபப்பட்டா என்னுடைய கணவனை எப்பாரு நான் வந்து அவரை வந்து அவருக்கு எப்படி சுகம் கிடைக்கும்? ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு ஆன்மீக ரீதியா நான் அவருக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தா மட்டுமே அவர் என்னுடைய கணவனாக இருக்கட்டும். இப்ப நாங்க மெயினா பிரேயர்ல நாங்க டைம் ஸ்பெண்ட் பொழுது அவங்க என்ன நினைப்பாங்க, நாங்க இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் ஆனாலும் ஒரு விதமான ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நீ கோவப்படுற அதே மாதிரி எரிஞ்சு விழுற அதே மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு விதமான வித்தியாசம் இல்லை. அப்ப எனக்குள்ளால மாற்றம் வரும் பொழுது மட்டுமே அவர்கள் வந்து என்னுடைய கனிகளால மட்டுமே நான் எவ்வளவு ஆண்டவருக்குள்ளாக நெருங்கி இருக்கிறது அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க. அப்ப இதுல வந்து நான் ஒரு வீட்டுல நான் குடியிருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், என்னுடைய கணவனாக இருக்கட்டும், என்னுடைய சுற்றி வர இருக்கிற எல்லா உறவினர்களாக இருக்கட்டும், நான் வந்து நான் செய்யக்கூடிய இயேசுடைய ஒரு 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 ரெப்ரசன்டேட்டிவா, இயேசுவோட ஒரு பிரதிநிதியாக ஆண்டவர் என்ன மாற்றி அவருடைய அதிகாரத்தை எல்லாத்தையும் கொடுத்து அவருடைய எல்லா விதத்தையும் கொடுத்து ஆண்டவர் என்ன வந்து அவருடைய ஒரு பிரதிநிதியாக இந்த வீட்டுல எனக்கு ஒரு வீட்டுல என்ன வைத்திருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை என் மூலமாக ஆண்டவர் வந்து என்னுடைய வீட்டுக்கு கொடுக்க விரும்புகிறாரு. அப்ப என்னுடைய வாழ்க்கை வந்து இந்த மழை பொழிவு மாதிரி, இந்த மழை பொழிவுல கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை மாதிரி பேரு பெற்றோர்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? நாங்க அதாவது
ஏழையின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர். அப்ப இந்த பேரை நான் வந்து என்னுடைய இந்த ஆசீர்வாதத்தை என்னுடைய குடும்பத்துக்கு நான் வந்து பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தா அவர் செய்த காரியங்களை இது எல்லாவற்றையும் இதுல இருக்கு 8 9 பியாட்டிடியூட்ஸ் இருக்குது. அப்ப இந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நான் வந்து உடமையாக்கி கொள்ள வேணுமா இருந்தா, உரிமையாக்கி கொள்ள வேணுமா இருந்தா, அவர் செய்த அதே காரியங்களையும் என்னால செய்யக்கூடியதாக இருக்க வேணும். அப்ப நாங்க ஜஸ்ட் கேட்டுட்டு அதை வந்து இந்த காதால கேட்டுட்டு அந்த காதால போகாத பிள்ளைகளாக நாங்க அவற்றை ஒவ்வொன்றையும் வந்து இந்த நேரத்துல வந்து என்ன வெறுமையாக்கி முழுவதுமாக நான் என்ன வெறுமையாக்குனா மட்டும்தான். அதாவது எப்படி ஒரு 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 மனிதன் வந்து தன்னுடைய தேவைக்காக மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்கிறாரோ, அதே போல ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு நேரமாக இருக்கட்டும், நான் வந்து ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட முழுவதுமாக பெற்று நான் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது எனக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இயேசு வந்து எப்பயும் காலையில இருந்து நைட் வரைக்கும் அவர் வந்து பொது காரியங்களில் ஈடுபட்டாலும் அவர் வந்து பிரேயர்ல எப்பயும் வந்து தனியாக தனி ஜபத்துல வந்து இயேசு ஈடுபடுறது நாங்க விவிலியத்தில் எத்தனையோ முறை நாங்க பார்த்திருக்கிறோம். அப்ப தன்னுடைய நிலையை அறிவது முதலாவது. மற்றது நீதியின் மேல் வேட்கை கொள்ளுவோர். அப்ப இதுல நான் உங்களுக்கு கடைசியா என்ன இதுல சொல்ல விரும்புறேன்னா இருந்தா, என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் வந்து தக்க வைத்துக் கொள்ள வேணுமா இருந்தா, எனக்கு கொடுத்திருக்கிற வரப்பிரசாதங்கள், எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான வாழ்க்கையில் அவர் கொடுத்திருக்கிற வரப்பிரசாதத்தை நான் வைத்துக் கொள்ள வேணுமா இருந்து அதை பெருக்கிக் கொள்ள வேணுமா இருந்து அந்த ஆசீர்வாதத்துல ஆண்டவரை எவ்வாறு நான் வந்து முழுமையாக நான் பெற்றுக்கொள்வது, அவரோடு சேர்ந்து நான் வாழும் பொழுது, அவரோடு சேர்ந்து என்னுடைய உறவை நான் பலப்படுத்தும் பொழுது, அப்பொழுது அந்த ஆசீர்வாதம் வந்து எனக்கு இரட்டிப்பாகும். என்னன்னா வார்த்தை என்ன சொல்லுது, பரலோக ராஜ்யத்தை. இப்ப நாங்க சொல்றோம், இப்ப நான் பிரேயருக்கு வாரேன், எந்த நாளும் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன். நான் கடைபிடித்தா எனக்கு வந்து விண்ணகத்துல எனக்கு வந்து ஒரு இடம் கிடைக்குமா? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இந்த கட்டளைகளை எல்லாம் கடைபிடித்தா, அதாவது இயேசு சொல்ற மாதிரி சாதாரணமா நாங்க ஒரு கத்தோலிக்க மக்களா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு நாங்க பிரேயர் மீட்டிங்ல கலந்து கொண்டு அது மட்டும் செஞ்சா எங்களுக்கு விண்ணகத்துல இடம் கிடைக்குமா? இதுல வந்து பரலோக ராஜ்யம் யாருடையதுன்னு இயேசு சொல்றாரு? எஸ், ஏழைகளின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குடையது. ஏழைகளை போல ஒரு ஒண்ணுமே இல்லாம மற்றவர்கள்கிட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும் மற்றவர்கள்கிட்ட உணவாக இருக்கட்டும், ஒரு உடையாக, எல்லா விதமான அடிப்படை தேவைகளுக்காகவும் இன்னொரு மற்றவர்கிட்ட எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற ஒரு ஒன்றுமே இல்லாம இருக்கிற ஒரு மனிதனை போல நாங்களும் எங்கள்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம் சொல்றதை விட உண்மையாவே என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஒவ்வொரு செயல்களாலும் அதை நான் வந்து ஆண்டவருக்கு நான் காட்டும் பொழுது அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து என்ன நிரப்புறாரு. அப்ப அதோட நான் இன்னைக்கு ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டைம் இல்லாதனால. தேங்க்யூ சிஸ்டர்.